மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரா? அற்புதம் செய்வாரா? கர்த்தர் உயர்த்த போகிறாரா? கர்த்தர் உயர்த்த போற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உள்ளத்துல வல்லமுள்ள ஆண்டவர், வானத்திற்கு பூமிக்கு மேலே வல்லமுள்ள ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லுவோமா? வல்லமுள்ள கர்த்தர் அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கையை உற்சாகம் உயர்த்தி வல்லமுள்ள கர்த்தர் உலாவி செய்திருக்கிறார். பிரசனமுள்ள கர்த்தர் உலாவி செய்திருக்கிறாரு. மகத்துவமுள்ள கர்த்தர் உலாவி செய்திருக்கிறாரு. உள்ளத்துல கர்த்தர் வல்லமை உள்ளவராம். அவருக்கு மிஞ்சி வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 3. சாத்ராக் மேஷாக் என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் நெருப்பு எரிதி பயங்கரமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பதற்றம் வரல. அந்த 3 பேர் சொல்றாங்க, இந்த அக்னியின் சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவிக்க தேவன் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சவால் விட்டு பேசுறாங்க, சேலஞ்ச் பண்ணி பேசுறாங்க. ராஜாவே கஷ்டம் எழுத்து பேசுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை சட்டம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவார மேற்கொள்ளுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ராஜாவின் கைக்கும், ஏன்னா ராஜா கையில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைன் போட்டு தான் ஆகும். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அவர் அத்தாரிட்டி பர்சன். ஆனா சொல்றாங்க, ராஜாவின் கைக்கு தப்புவிக்க ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசியா வந்து போறதை விட அவர் போய் வல்லமை நீங்க மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உள்ளத்துல வல்லமுள்ள ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க சொல்றாங்க, விடுவிக்க வல்லவராக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி அந்த வல்லமை இன்றைக்கும் குறைய மாறல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவர், வல்லமையிலே மாறாதவர், அபிஷேகத்துல மாறாதவர், வார்த்தையிலே மாறாதவர், சொல் தவறாது வல்ல. அல்லேலூயா. மாறாத கர்த்தர். வசனம் வாசிக்கிறோம், விடுவிக்க கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சவால் கர்த்தர். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? எத்தனை கஷ்டம் வந்தாலும் யார் உயர்த்தி காண்பிக்கணும்? கர்த்தரை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். அதை உயர்த்தி காண்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவாரு. என்றைக்கும் அல்லேலூயா அசைக்கப்பட மாட்டீங்க. எத்தனை விதமான ஆபத்து வந்தாலும் முடிவில் நாம் தான் ஜெயம் பெற போகிறோம். நாம் தான் வெற்றி பெற போகிறோம். நாம் தான் இயேசு உயர்த்தி காண்பிக்க போகிறோம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெளியே வர முடியும். அவர் நாமத்தை நிச்சயமாய் உயர்த்த முடியும். அல்லேலூயா. அதாவது வசனம் வாசிக்கிறோம், விடுவிக்க ஆண்டு எப்படி இருக்கிறாரா? வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். எலியா சவால் விடுகிறான், உங்க சாமி நோக்கி நீ கூப்பிடுங்க, பாகால கூப்பிடுங்க, நெருப்பு வரட்டும், அக்னி வரட்டும். அல்லேலூயா. காலையில ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, எந்த அக்னியும் வரல. எந்த சாமி சரி விடுங்க. கர்த்தர் எலியா கூப்பிடுற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா எலியா தீர்க்கதரிசி முட்டி போட்டு ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம், அல்லேலூயா, 17ஆம் அதிகாரம் 32 வாசிங்க, 28 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஒரு பாயிண்ட் வாசிங்க, வாசிக்கலாம். 21 வாசிங்க, 21 வாசிங்க. பிள்ளையின் மேல் குப்புற விழுந்து, கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா என்று அங்க ஒரு வல்லம் வெளிப்படுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? ஒரு பிள்ளை மறிச்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பிள்ளையை அவன் எல்லாம் அழுகுறான், உட்காந்து என் பிள்ளை செத்து போச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எலியா குப்புற விழுந்து பிள்ளை மேல் கை வச்சு பிரே பண்றாங்க. வல்லம் வெளிப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வல்லம் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி எலியா சொல்றாரு, மழை பெய்யாது,
மழை வர கர்த்தரை ஸ்தோத்திரம். வல்லமை ஏசப்பாக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்க உனக்கு நிச்சயமாக உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் விளங்க பண்ண போறாரு. உங்க வாழ்க்கை வல்லமை கர்த்தர் விளங்க பண்ண போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். நீ செய்யற ஒவ்வொரு ஊழியத்துக்கு வல்லமை விளங்க பண்ண போறாரு. சாதாரண ஜெபிக்கிற ஜபத்துக்கு இடமே கிடையாது. கடைசி காலத்துல நீ பண்ண உச்சரித்தால் ஜபத்துல சாத்தானுடைய கிரியை நடுங்க வேண்டும். சாத்தான் உடைக்கப்பட்டு போக வேண்டும். சாத்தான் தோற்று போக வேண்டும். அவன் கிரியை அழிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. நீ பண்ற சில பேர் ஜபத்தெல்லாம் கவனிப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஜபத்தை கவனிப்பேன், உச்சரிப்பை கவனிப்பேன். அல்லேலூயா. என்ன ஜபத்தை செய்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப அந்த உச்சரிப்புல பார்த்தீங்கன்னா சில வேளை ரொம்ப அப்படியே ஸ்பீடஸா ஸ்லோ ஆயிடும். ஜபத்தை கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜபம் கூட வல்லமையா இருக்கும். நீ பட பாட்டு கூட வல்லமையா இருக்கும். நீ செய்யற ஒவ்வொரு கிரியை வல்லமையாக இருக்கும். கர்த்தரால சகலமும் கூடுமா? கையை மேல உயர்த்தி கர்த்தர் அற்புதம் செய்வாரா? உங்களுக்கு நிச்சயமா தேவன் செய்வார். அதில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் சகலமும் கூடுமா? சகலமும் கூட. அல்லேலூயா. எலியா ஜெபித்த ஜெபம் வானம் திறக்கப்பட்டது. சாலமோன் ஜெபித்த ஜெபம் அக்கினி உண்டாயிற்று. தானியேல் ஜெபித்த ஜெபம் சிங்கத்தை அடிச்சு கர்த்தர் சுத்திரம் வல்லமை வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு பழமை சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி வல்லமை உங்கள்கிட்ட இருக்குதா? ஈசா செத்த பிற்பாடு அவன் பாதிக்கு மேல ஒரு பாதிப்பு போடுறாங்க. எழுந்து உட்காண்டா கர்த்தரை சொல்லு. எலும்புல பட்ட உடனே செத்து போன மனுஷன் எழுந்து உட்கார்ந்தா செத்த பிற்பாடு வல்லமை மாறல. இந்த வல்லமை உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. அப்படின்னு வாழ முடியும். கர்த்தரை சொல்லும். அப்ப இருந்து விசுவாசம் வேறு, இப்ப இருக்கிற விசுவாசம் வேற. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் சுத்தி கொண்டே வருகிறான் உலகம் முழுவதும். கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்மை அழிக்கும்படிக்கு ஒழிக்கும்படிக்கு ஆனா முடியும் ஜெயிச்சு இயேசு நாமத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் ஜெயிக்க பலன் கொடுப்பாரா உங்களுக்கு? அதான் வசனம் வாசிக்கிறோம். உள்ளத்துல கர்த்தர் வல்லமை உள்ளவர், வல்லமுள்ள ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். அதே பிரசன்ஸ், அதே வல்லமை, சேம் பவர், சேம் கிட்டல கர்த்தர் கொடுப்பார் இயேசுவின் நாமத்திலே. இன்னும் ஆழமாக அவர் நாமத்தை உயர்த்தவருக்கு ஆயத்தமா இருக்கு. கர்த்தரை சொல்றார். நானா பிரசங்கம் பண்ண போறேன், நானா ஜெபம் பண்ண போறேன், எனக்கு தெரியும் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. உனக்குள்ள 1000 சிக்னஸ் இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம். எல்லாவற்றை விட வல்லமை கர்த்தர் கொடுக்க வல்லவனா இருக்கலாம். இந்த பவர் யாருக்கெல்லாம் வேணுமோ கர்த்தர் கிருபை செய்வாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தமா. எத்தனையோ பலகீனம் இருக்குது உடம்புல. ஆனா வல்லமை மட்டும் குறையில. வாக்கின் வல்லமை குறையில, பிரசங்க வல்லமை குறையில. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? உங்க வாழ்க்கை நீங்கள் ஆண்டு எவ்வளவு உயர்த்தி காண்பிக்க ஆசைப்படுறீங்களோ கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். பாருங்க, நேற்றெல்லாம் ஊழியம் பண்ண கர்த்தரை சுத்தம். கரெக்டா 3 மணிக்கு பாஸ்டர் போன் பண்றாரு. விடியால் 3 மணிக்கு. ஐயா இந்த சர்ச்சில் நான் எல்லா ஊருக்கு போயிருக்கிறேன், 5 o'clock சர்வீஸ் நீங்க வந்து நடத்தி ஜாப் பண்ணிட்டு போன கர்த்தரை சுத்தம். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை டைம் ஒன்று வீட்டுக்கு கர்த்தரை சுத்தம். கரெக்டா 1 வீட்டுக்கு வந்தேன். ஆனா 3 மணிக்கு போன் வருது. வேற வழியே இல்லை. கரெக்டா 4 மணிக்கு குடிச்சிட்டு போய் பிரசங்கம் மட்டும் இங்க வர கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கமே இல்லை கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேத்துக்குள்ள ஊழிய கர்த்தரை ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே வருகிறார். அதான் வல்லமை. அல்லேலூயா. சரித்திரம் 1000 பலகீனம் இருக்கு, உங்க பலகீனம் இருக்கும். உங்களுக்கு வல்ல வித்தியாசமானது. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதை பார்த்து சின்ன பையன் கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படி அவனை மேற்கொள்ள போறேன்? அவன் 9 அடி ஹைட் கோலியாத். நீ சின்ன பையன் கர்த்தரை ஸ்தோத்திரம். அவனை மேற்கொள்ள முடியுமா? அவனை ஜெயிக்க முடியுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். அண்ணன் சொல்றாங்க, எப்பா தாவீதை கொஞ்சம் ஆட்டம் மேய்ப்பா, அது வேலையை பாரு. கோலியாத் என்ன சண்டை போட 40 நாள் ஓடுறவன் போட்டி. பெலிஸ்தனாகிய கோலியாத் இஸ்ரவேல் மக்களை கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பயந்து ஓட இஸ்ரவேல் மக்கள் 40 நாள் இரவு மாலை கர்த்தரை ஸ்தோத்திரம். காலையில் மாலை. அல்லேலூயா. ஆனா முடியல அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். தாவீது புறப்பட்டு போகிறான். அவன் சின்ன பிள்ளை கர்த்தர் பயன்படுத்துது. கத்தி ஈட்டியை பயன்படுத்தல, புழாங்களை பயன்படுத்துறான். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த புழாங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. சின்ன கல்லுதான் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய உயிரை மாக்கினா வல்லமை இறங்கிட்டு. கல்லு வேலை செய்யல, கல்லை பயன்படுத்துற ஆண்டு வேலை செய்யறாரு. நாம் விசுவாசிக்கிறவங்களுக்கு சின்ன விசுவாசம் இருக்குது, சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் எடுத்து பயன்படுத்த முடியுமா? கர்த்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். தேவ சித்தமன். நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நீ ஆராதிக்கிற கர்த்தர் வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார்.
Praise the Lord. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிருபை செய்வாரா, உனக்கு அற்புதம் செய்வாரா, நன்மை செய்வாரா? எப்ப ஆண்டு உயர்த்த ஆயத்தமா இருக்கணும். எத்தனை காற்று மழை வந்தா சரி வெட்கப்பட்டு போகல. கர்த்தர் சொல்றான், விசுவாசிக்கிறீங்களா? அதையோ சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லிட்டே இருக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த வாழ்க்கையில எப்ப இயேசு உயர்த்தி காண்பிக்கீங்க வல்லமை பெருகிட்டே இருக்கும். கை அசைக்க முடியாம இருக்கலாம், கால் அசைக்க முடியாம இருக்கலாம், தலை பேச கஷ்டமா இருக்கலாம், வாய் பேச முடியாம இருக்கலாம். வாயை திறக்க கத்த வல்லமையை கொடுக்கிறாரு, கத்த சத்தத்தை கொடுக்கிறாரு, தேவன் தெய்வீகத்தை கொடுக்கிறாரு, கத்த கிருபைகளை கொடுக்கிறாரு, கத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கத்த நன்மை செய்கிறாரு, கத்த பலப்படுத்தி கொண்டே வருகிறாரு. வல்லமுள்ள கர்த்தருக்கு எவ்வளவாய் சாட்சி சொல்ல போற. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண நேற்று ஒரு 9 ஃபேமிலிக்கு ஜெபம் பண்ண கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையில பிரசங்கம் மட்டும் வர எப்படி முடியுது? சாப்பிட்டா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. அப்புறம் என்ன அர்த்தம்? உனக்குள்ள வல்லமை சாகவே சாகாது, உனக்கு பலகீனம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். நீ எழும்ப எழும்ப கத்தை எழுப்பிட்டே இருப்பார். அதான் வசனவாசம் செய்யல. எழும்பு எழும்பு சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். getting the God's power. வல்லமை தரித்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா விசுவாசியா வந்து போறதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு மனுஷன் உலகத்துல பாருங்க, விளையாட்டுல சாதிக்கிறான், கல்வியில சாதிக்கிறான், கிறிஸ்துவ சாதிக்க முடியும். இயேசு நாமத்தில் யாரும் ஆண்டவர் வல்லமையை காண்பிக்க முடியும். தேவ சரமே உனக்கு வல்லம் உலகம் பார்க்கணும், உலகத்தை மனுஷன் பார்க்கணும், வல்லமை பிசாசு பார்க்கணும். உன் பாடல வல்லமை வெளிப்படணும், உன் சபத்தை வல்லமை வெளிப்படணும். ஜெபிக்கிற ஒவ்வொரு சபத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். வல்லமுள்ள பாத்திரம் என்னைக்கு நீ மாறுகிறியோ அதுக்கு வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராம். ஜீவன் போற வரைக்கும் வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? கையை மேல உயர்த்தி. அப்ப எத்தனை பேர் இதுக்கு ஆசைப்படுகிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி எப்படி வாழ ஆசைப்படுறீங்க இல்லையா? நான் விசுவாசியாவே இருந்துட்டு ஒரு மூலையில அப்படியே இருந்துட்டு ஒரு காணிக்கை போட்டு தோற்றம் பண்ணி வீட்டுக்கு போறேயா, என் வேலை பெருசா இருக்கு, நீ அப்படி இருக்கிற சொன்ன பரலாம் போக முடியாது. வசனம் சொல்லுது பைபிள்ல 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின துதியை. அதுதான் நீ அழைக்கப்பட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை, வீட்டு வேலை செய்யறதுக்கு இல்லை. அது உடைய பர்சனல் மேட்டர், பர்சனல் ஒர்க். What are doing the God ministry? We are calling you. இயேசுவே அழைத்தாரு. Some purpose is there. ஒரு முக்கியமான முக்கியத்துவம் இருக்குது. Praise the Lord. 85 ஆனாலும் சரி உன் பலன் குறையாது, 95 பலன் குறையாது. Praise the Lord. அந்த காலேஜ் சொன்னால மலைநாட்டு தாரும் என்று கேட்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா கிட்ட 85 years old காலேஜ் அவன் சொல்லுகிறான், நான் கானான வேவு பார்க்க போகும்போது 45 years. அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது. சொல்ல முடியுமா? இல்லைங்க அப்ப நல்லா ஓடின 30 வயசுல இப்ப 55 ஆகி போச்சு, ஓட முடியலன்னா உங்கள்கிட்ட பலகீனம் இருக்குன்னு அர்த்தம். அதே சொல்லுங்க, கொஞ்சம் ஜெபம் குறைவன் அர்த்தம். தேவனை பற்றி விசுவாசம் குறைஞ்சு போச்சு உனக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி கர்த்தர் வல்லமை கொடுப்பாரா? கர்த்தர் வல்லமுள்ளவர் தான், அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வல்லமையா மாறணும். இந்த வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உள்ளத்தில் வல்லமுள்ளவர், அதே வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ செய்ய முடியும். உன்னால do the God ministry. கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்த முடியும், நிச்சயமா முடியும். not impossible, possible, முடியும். ஏதோ ஒருத்தர் சோர்வு காணப்படுகிறது, சாத்தான் அழுத்தி வச்சு பண்ணுகிறான். ரொம்ப தூரம் நடக்காத, மூச்சு வாங்கும், ரொம்ப கத்தாத, ஹார்ட் அட்டாக் வந்துடும், ரொம்ப டயர்ட் ஆயிடும், முட்டிலே இருக்காத, சுகர் அதிகமாயிடும், சாத்தான் வழியை போட்டுனே இருப்பான். நீ வாங்கி தூக்கி வாரம் போட்டு நீ பண்ணது பண்ணிட்டு போயிட்டாரு. நாளைக்கு கர்த்தரை பார்த்துக் கொள்ளுவார். டுமாரோ அவர் கையில இருக்குது. எத்தனை பேர் சுவாசியம்? உன்னுடைய ஜீவன் அவர் கையில இருக்குது, உன் ஜீவன் அவர் கையில இருக்குது, உன் வாழ்க்கை இயேசுவோட கையில இருக்குது. நாளைக்கு என்ன நடக்கும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவாரு. எத்தனை பேர் சுவாசம்? இன்றைக்கு ஒரு வேலை என்ன? இது
will do the God ministry. Hallelujah. Do the prayer. ஜெபத்தை ஜெபிக்க மட்டும் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பாரு. வல்லமுள்ள பாத்திரமாய் மாறுவதற்காகத்தான் நீ நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ஜனத்தை, these people, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இல்லங்க நான் அப்பப்ப தூங்கிடுவேன், டயர்ட் ஆயிடும், மயக்கம் வந்துடும், இதெல்லாம் சொன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்படும் அர்த்தம். எங்க பார்த்தாலும் பயங்கரமான திருவிழாக்கள் சென்னையில, தமிழகத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கிறேன். தீர்க்கதரிசியே இந்த எலும்பெல்லாம் உயிரடையமா கர்த்தரை கேட்கிறாரு. ஒரே வாசலோட இல்லப்பா உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுதான் சொல்லுங்க பார்க்கிறேன். எலும்பை கர்த்தர் உருவாக்கி வைக்கிறாருன்னா உருவாக்கப்பட்ட உடைய கர்த்தர் இன்னும் வலிமை நடத்த போறாரு. சத்தமா சொல்லுங்க. நிறைய ஒரு பாட்டு பாடுவீங்க, நரம்பு உண்டாகல, எலும்பு உண்டாகல, கருவில கர்த்தர். அல்லேலூயா. இதெல்லாம் கரெக்ட் கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே சமயத்துல உடைய கர்த்தர் ஏன் படைத்து இருக்கிறார்? அல்லேலூயா. நீ அவனை கேள்வி கேட்டுனே இருக்கணும். இசப்பா என்னை பயன்படுத்தி, இசப்பா என்னை பயன்படுத்தி, இசப்பா நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருவார். It's the last time, at the end of the time. கர்த்தர் சீக்கிரம் வர போற. கடைசி காலத்தை வந்துட்டீங்க. இன்னும் 10 வருஷம் ஆகுமா? இன்னும் 5 வருஷம் ஆகுமா? அல்லேலூயா. No expecting. இன்னும் 5 வருஷம் வரணும். No expecting. அல்லேலூயா. இன்னும் 6 மாசம் ஓடுமா? No expecting. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த இடம் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வந்தாலும் விசுவாசம் மங்கி போக கூடாது. உங்களுடைய வல்லம் மங்கி போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சோதனை வந்தாலும் பட்டியம் தீட்ட என்ன பிரகாசமாகணும். வாழ்க்கையில் வர சோதனை வர்ற நீ பிரகாசித்து கொண்டே இருக்கணும். ஏன் சோதனை, ஏன் கஷ்டம்? நீ பிரகாசிக்கப்பட, நீ உருவாக்கப்பட, நீ தேவனுக்கு வாழ கர்த்தர் இருக்கிறாரு. சோதனை, பினான்சியல் சோதனை, பிசிக்கல்ல சோதனை வந்துட்டே இருக்கு. சோதனை உனக்கு பெருக பெருக நீ தீர்க்கப்பட்டு கொண்டே வருகிறாய். கர்த்தர் உயர்த்தவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசி காலத்தில் இயேசு உயர்த்த போகிறாரா? கர்த்தர் உயர்த்த போகிறாரு. வல்லமை குறையும். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாரா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் உட்காரோ. ப்ளீஸ் பி சீட்டட்.